வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் ஸ்ரீகிருஷ்ணர் தன் மந்திரி உத்தவருக்கு உபதேசித்த உத்தவ கீதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பரந்தாமன் ஸ்ரீகிருஷ்ணன் பூலோகத்தில் தன் பணியெல்லாம் முடிந்த பின் வைகுந்தம் திரும்பும் முன் மந்திரி உத்தவருக்கு உபதேசித்ததே உத்தவ கீதை. பிரம்மனும் மற்ற தேவர்களும் பரந்தாமனை பார்க்க துவாரகை வந்தார்கள், வணங்கினார்கள். கிருஷ்ணா, கோவிந்தா, இன்னல் செய்தவர்களையெல்லாம் இல்லாது செய்தவனே, மக்கள் துயர் தீர்த்த மாதவா, வையம் விட்டு வைகுந்தம் வா, எங்களோடு வரவேண்டும் தேவலோகம், எங்கட்கும் வேண்டும் உங்களோடு இருக்கும் யோகம் என்று சொன்னார்கள். யாவரையும் படைக்கும் பிரம்மதேவா, யாதவர்களின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. அறியாயா, ஆணவத்தால் அழியப் போகின்றனர் யாதவர்கள். அவர்கள் அழிந்த பின் அடியேன் வருவேன் மேலோகம், அதுவரை இருப்பேன் பூலோகம் என்று உரைத்தான். பிரம்மனையும் மற்றவர்களையும் அனுப்பி வைத்தான். கண்ணன் பேசுவதை கேட்ட உத்தமர் கலவரமடைந்தார், கண் கலங்கினார். செய்வது என்னவென்று தெரியாது திகைத்து நின்றார். துவாரகா நகரத்தில் கெட்ட சகுனங்கள் பல நிகழ்ந்தது. அது ஊர் பெரியவர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியது. கிருஷ்ணனிடம் சென்றனர். தமக்கு வழிகாட்ட வினவினார்கள். நல்லோர் சாபம் நம்மை வாட்டுகிறது. துவாரகை விட்டு செல்வோம், பிரபாச தீர்த்தம் நோக்கி செல்வோம். அவ்வாறு சென்றால் உயிர் பிழைப்போம், அன்னதானம் செய்வோம், நல்ல வழியில் வாழ்வோம். நாம் பெற்ற சாபத்தால் வரும் சங்கடத்தை தடுக்க அதுவே வழியாகும். பரந்தாமன் உரைத்தான். அவன் சொல்லுக்கு பணிந்து மக்கள் புறப்பட்டனர் பிரபாச தீர்த்தம் நோக்கி. வருங்காலத்தில் விழையப்போகும் இன்னல்களை மனதில் தேக்கி பகவான் பேசுவதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டார் உத்தவர். பின் பேசினார். பரந்தாமா, தேவாதி தேவா, எல்லோரின் இன்னல்களையும் தீர்க்கும் யசோதை மைந்தா, தங்களை பிரிந்து எப்படி இருப்பேன் நான்? தங்களோடு வைகுண்டம் வரவேணும் நான். இதற்கு அருள் புரிய வேண்டும் நீர். உத்தவரின் தூய உள்ளத்தையும் அதில் விளைந்த எண்ணத்தையும் கேட்ட கிருஷ்ணன் பின்வருமாறு உரைத்தான். உத்தவரே, உத்தமரே, உயர்ந்தவரே, நாளை நடக்கப் போவதை நான் உமக்கு சொல்கிறேன், கேளும். பிரம்மன் கேட்டுக்கொண்ட பணிகள் எல்லாம் பழுதேதுமின்றி நிறைவேற்றிவிட்டேன். பெற்ற சாபத்தால் யாதவ குலம் தன்னோடே சண்டையிட்டு அழிந்து போகும். இன்றிலிருந்து 7வது நாள் இந்த நிலத்தை நீர் விழுங்கும். என்றைய நாள் நான் இவ்வுலகத்தை விட்டு செல்கிறேனோ அன்று முதல் இவ்வுலகத்தை களிப்புருடன் பிடித்து கொள்வான். இவ்வுலகம் மங்களம் இழந்து மாசுபட்டு போகும். மக்கள் மாக்கள் ஆவார்கள், அதர்மத்தையே செய்வார்கள். இதனைத் தொடர்ந்து இன்னும் சொன்னான் கிருஷ்ணன். உத்தவரே, உறவு மக்கள் என எதன் மீதும் பாசம் கொள்ளாது என்னையே எந்நேரமும் தியானத்தில் கொள்ளவும். என்னை தவிர எல்லாம் மாயை என்பதை உணரவும். மனதை அடக்கு. இந்த உலகமே நான், இதை அறி. தொல்லை இல்லை உமக்கு. பரந்தாமா, எல்லாவற்றையும் படைத்தவனே நீதான். எதன் மீதும் பற்று கொள்ளாது துறந்திருக்க பறைபவனும் நீ. அப்படி பற்று கொள்ளாது இருப்பது எப்படி என்று உபதேசிக்க வேண்டும். எந்த தோஷமும் இல்லாதவரே, காலத்தால் அளவிட முடியாதவரே, எல்லாம் அறிந்தவரே, என்றும் அழியாது நிலைத்திருக்கும் வைகுண்டத்தில் வசிப்பவரே, நர நாராயணராக அவதரித்தவரே, உம்மை சரணடைந்தேன், எம்மை கரையேற்றும். உலகளந்தவன் உத்தமருக்கு விளக்கினான் எது என்ற அரசனுக்கும் அவதூதர் என்பவருக்கும் இடையே நடந்த வரலாற்றை. அந்த வரலாற்றை இப்போது அறியலாம். ஒரு முறை அரசன் எது ஆத்மா ஞானம் வேண்டி அவதூதரை அணுகினான். அவதூதரே, எல்லாம் அறிந்தும் ஏதும் தெரியா சிறுவன் போல் இருக்கிறீரே. அழகிய சரீரம் கொண்டவர், அழகாக பேசுகிறவர், இருந்தும் எதன் மீதும் பற்றில்லாது இருக்கிறீரே. அறிவிருந்தும் பைத்தியம் போல் திரிகிறீரே. காமம், பேராசை போன்றவைகளால் மக்கள் துன்புற நீர் மட்டும் கங்கையில் குளிக்கும் யானை போல் சஞ்சலமின்றி இருக்கிறீரே. இத்தனை ஞானம் கிடைத்தது எப்படி உமக்கு? அதை
இயம்ப வேண்டும் எமக்கு. அவதூதர் அவருக்கு அறிவுறுத்தியது இது: அரசே, அநேக பேர்கள் எனக்கு குருவாகி ஆத்மா ஞானம் கற்பித்தார்கள். அவர்களிடம் கற்ற ஞானத்தை அரசர் தங்களுக்கு அடியேன் கற்பிக்கிறேன். மனிதம், மிருகம் எல்லாராலும் மிதிபடுகிறது. தோண்ட தோண்ட துன்பம் சகித்து கொள்கிறது. மற்றவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறது. இந்த மண் என்ற பூமி, இதுவே எனது முதல் குரு. மக்கள் வருத்தியதை மண்மாதா மறக்கிறாள். மாறாக நெல், கனி பல தருகிறாள். துன்பம் தருவோருக்கு இன்பம் தர வேண்டும் என்பது இப்பூமியிடமிருந்து நான் கற்ற பாடம். உபத்திரவம் செய்வோருக்கும் உபயோகமாய் இருப்பதே இதன் உள்ளர்த்தம். வாயு உடலென்ற நாம் வாழ உறுதுணையாக இருக்கிறது. உடல் இன்ப துன்பத்தில் சிக்குண்டாலும், பணம் பொருள் மேல் பற்றுக்கொண்டாலும், வாயு என்ற ஆத்மா இதிலெல்லாம் அகப்படாமல் தனித்திருக்கிறது. அதுபோல ஞானம் வேண்டுபவன் தேவையில்லாத பொருட்கள் மேல் சிந்தை கொள்ளாது தனித்திருக்க வேண்டும் என்பது வாயு எனக்கு வழங்கிய பாடம். ஆகாயம் எங்கும் நிறைந்துள்ளது, அளவிட முடியாதது, எதனோடும் எல்லளவும் தொடர்பு இல்லாதது. அதுபோல் ஆன்மாவும் தனித்து ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்பது ஆகாயம் எனக்கு அறிவித்த பாடம். தண்ணீர் தனக்கென்று ஓர் நிறமற்றது. தன்னை நாடி வந்தோருக்கு தன்னலம் பாராது நலம் செய்வது போல் ஆத்மா ஞானியர் அண்டுவோர் பாவங்களை போக்க வல்லவர். இதனை எனக்கு உணர்த்திய தண்ணீரும் எனக்கு ஒரு குரு. அக்னி தன்னை அண்டியோரையெல்லாம் எரித்து சாம்பலாக்கும். அதனதன் வடிவெடுத்தே அக்னி அவைகளை கரிக்கும். அதுபோல் ஆன்மாவும் ஆக்கையின் வடிவமே கொள்கிறது. அவரவர் எண்ணம் போல் வளர்ந்து அந்தியில் அழிக்கிறது. அக்னி எனக்கு அளித்த பாடம் இது. சந்திரன் சில காலம் வளர்கிறது, சில காலம் தேய்கிறது. இது நிலவு காரணமில்லாமல் நிகழும் மாற்றம். சூரிய ஒளிப்படும் அளவை கொண்டே அந்த நிலவின் தோற்றம். அதுபோல் ஒளிர்வது மறைவதெல்லாம் ஆக்கையின் குணங்களே அன்றி ஆன்மாவிற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. இது நிலவு எனக்கு சொல்லித்தந்த பாடம். சூரியன் நீரை சுட்டு வேகமாய் மாற்றுகிறது, பின் அதை குளிர்வித்து மழையாய் பெய்கிறது. அதுபோல் ஞானியர் கல்வி கற்று ஞானம் பெற்று மற்றவர்க்கு மழை போல் வழங்க வேண்டும். சூரியன் எனக்கு சொல்லித் தந்தது. பந்த பாசத்தில் ஒட்டாது பழகி விலக வேண்டும் என்பது பந்த பாசத்தால் ஒட்டி உறவாடி உயிரிழந்த புறா ஒன்று எனக்கு உணர்த்திய பாடம். உணவு தேடித்தான் செல்லாது கிட்டிய உணவை உண்டு வாழும் மலைப்பாம்பு. உணவு கிட்டாது போனால் உண்ணாது வாழும். அதுபோல் கிடைத்ததை கொண்டு கிட்டாதது பின் செல்லாதிருக்கும் ஞானம் மலைப்பாம்பு சொல்லி தந்தது. கடல் பரந்து விரிந்து உள்ளது. மழைக்காலத்தில் ஆறுகள் கலப்பதினால் அளவு நீள்வதில்லை. வெயில் காலத்தில் ஆறுகள் காய்வதினால் அளவு குறைவதில்லை. அதுபோல் ஞானியர் இன்பம் வருகையில் துள்ளாது, துன்பம் வருகையில் துயலாது இருக்க வேண்டும் என்பது கடல் தந்த பாடம். விற்றில் பூச்சி விளக்கின் ஒளி விரைந்து அழைக்க அதனோடு விளையாடி தன் வாழ்வை இழக்கும். அதுபோல் மக்கள் பிற பொருட்கள் மேல் பற்று கொண்டால் அழிவர் என்பது விற்றில் பூச்சி எனக்கு வழங்கிய பாடம். தேனீ மலர்தோறும் பறந்து தேன் சேகரிக்க ஒரு நாள் வேடன் அத்தேனை அபகரித்து கொள்கிறான். தேனை சேகரித்த தேனீ தேனை பருகாமலேயே அதை இழப்பது போல் தேவைக்கதிகமாய் தேடி பொருளீற்றி வைத்தால் இழக்க நேரிடும் என்பதை தேனீ எனக்கு சொல்லித் தந்தது. யானை வலிமையுடன் வானத்தில் இருந்தாலும் ஆண் ஆணைக்கு பெண் யானை மேல் அழாதி பிரியம். ஆணையை பிடிக்க எண்ணுவோர் ஆண் யானை வரும் பாதையில் பெண் யானையை நிற்க வைத்து இடையில் அகண்ட பள்ளம் தோண்டி யானையை அகப்பட வைப்பார். அதுபோல் பெண் பின் சுற்றுபவர் துயரில் அகப்பட்டு வருந்த நேரிடும் என்ற பாடம் யானை எனக்கு அறிவுறுத்தியது.
வேடன் தேன் அடைகளை வேட்டையாடி வருமானமீட்டி வாழ்வான். தேவைக்கதிகமாய் தேடி வைத்த பொருளை தேனி வேடனிடம் இழப்பது போல் தான் அனுபவிக்காது ஈட்டி வைக்கும் பொருளை யாரோ எடுத்துக்கொள்வர். வேடனிடம் சீடனாயிருந்து கற்றது இந்த பாடம். இனிய இசை ஒழிக்கும் திக்கு நோக்கி தன் இரு காதுகளையும் நீட்டி மெய்மறந்து நிற்கும் மான். இதுவே தக்க தருணமென்று இமை மூடும் நேரத்தில் வலை வீசி பிடிப்ப ஆண். இறைவனின் சிந்தை இல்லா வேறெதிலும் எண்ணம் செலுத்தினால் இதுபோல் அவதி நேருமென்று சொல்லித் தந்தது மான். கற்றுக்கொண்டது நான். அவதூதர் அரசன் எதுவிற்கு அறிவித்ததை துவாரகையின் அரசன் கண்ணன் தன் அன்பிற்கு பாத்திரமான உத்தவருக்கு அறிவுறுத்தினான். மீன் தூண்டில் புழுவை உண்ண விரும்பி வாய் திறக்கும், தூண்டிலில் சிக்கி இறக்கும். வாயினை கட்டுப்படுத்தாது போனால் வருந்தி சாக நேரிடும் என்றெனக்கு சொல்லித் தந்தது மீன். பிங்களாயினும் விலைமாது பெரிய விலை கேட்பாள். தன் உடல் விருந்து வைப்பாள். நாள்பட அவள் கேட்ட பணம் தர யாருக்கும் மனமில்லை. அங்கனம் மனம் இருப்போரிடம் பணமில்லை. உறங்காது உடல் விற்று உயிர் வாழ்வதை துறந்து மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து அவர் பக்தையாகி போனாள். கெட்ட வழி துறந்து நல்ல வழியில் செல்வதே நல்லது என்பது பிங்களா எனக்கு சொல்லித்தந்த பாடம். குரரம் என்னும் குருவி மாமிசம் ஒன்றைக் கண்டு கவ்வி பறந்தது. மாமிசத்தின் மீது மையல் கொண்ட பருந்துகள் குருவியை துரத்தின. ஆசைப்பட்ட பொருளை அப்படியே தூர வீசிவிட்டு அங்கிருந்து பறந்தது குருவி. அதனாலே உயிர் தப்பியது. ஆசை கொண்டு ஒரு பொருளை அணைத்து கிடந்தால் அதனால் இன்பம் கிட்டாது, துன்பமே கிட்டும் என்று குரரம் என்ற அந்த குருவி குருவாயிருந்து எனக்கு சொல்லித் தந்தது. சிறுவன் சிறு கவலை கூட இல்லாது ஆடி பாடி ஓடி விளையாடுகிறான். பொறாமை, வெறுப்பு, சூழ்ச்சி போன்ற எந்த தீய குணமும் மனதில் கொள்ளான். எப்பொழுதும் நல்லவனாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறான். அதுபோல் இருப்பார்க்கு அனவிரதமும் இன்பம் கிட்டும் என்பதை சிறுவனிடம் நான் கற்ற பாடம். தன்னை மனம் பேச வந்தவருக்கு உணவு சமைக்க நெல் குத்தினால் பெண்ணொருத்தி. கையில் இருந்த வளையல்கள் எல்லாம் கலகல என ஒளி எழுப்ப ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றெல்லாவற்றையும் கலற்றி வைத்து விட்டாள். இதிலிருந்து ஒன்றாய் எல்லாரும் உரைக்க சண்டை மூழும். ஒன்று மட்டும் தனித்திருந்தால் அமைதி தரும் என்று கண்ணி எனக்கு கற்பித்தால் பாடம். கொள்ளன் தன் பட்டறையில் தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக வேறு சிந்தனை ஏதுமின்றி எப்படி உழைக்கிறானோ அப்படி இறைவன் மேல் எப்பொழுதும் கவனம் கொண்டு செயல்பட்டால் கவலையில்லாது கரையேறலாம் என்று கொள்ளன் எனக்கு கற்பித்தான். பாம்பு தனியாய் வசிக்கும். ஆள் ஆரவாரம் கேட்டால் அக்கணமே அங்கிருந்து ஓடிவிடும். அதுபோல் தனியே அதிகம் பேசாது அடக்கமாக வாழ். பாம்பு சொல்லி தந்த பாடம் இது. பட்டுப்பூச்சி பட்டு நூல்களை உற்பத்தி செய்து வலை பின்னுகிறது. பின்னொரு நாளில் பின்னிய வலையை தானே தின்னுகிறது. படைக்கும் பொருள் அனைத்தையும் பிரளய காலத்தில் பரம்பொருளை அழிக்கிறார். பட்டுப்பூச்சி கற்றுத்தந்த பாடம் இது. குளவி தன் கூட்டில் புழுவை அடைத்து அதை சுற்றி ஒலி எழுப்பும். குளவியின் ஒலி கேட்டு வளரும் புழு குளவியாகவே உருவெடுக்கும். அதுபோல் ஆண்டவனை எண்ணியே அனுதினமும் இருப்போர் ஆண்டவனாகவே வாழ்வர் என்பது குளவி எனக்கு குருவாய் இருந்து கற்பித்த பாடம். இவ்வாறு இந்த 24 குருக்களிடமிருந்து இருக்கையில் எப்படி இருப்பது என்று கற்றுக்கொண்டேன் என இனிய அவதூதர் சொல்லி முடித்தார். இன்னொன்றையும் தொடர்ந்து சொன்னார். இந்த சரீரம் நமக்கு இன்ப துன்பத்தை அளிக்கிறது. இறப்பு பிறப்பு இதில் பிணைந்து இருக்கிறது. இதனால் விவேகம், வைராக்கியம் கிடைப்பதனாலே இவ்வுடலும் எனக்கு ஒரு குரு ஆனது. துவாரகை மன்னன் ஸ்ரீகிருஷ்ணன் தன் நண்பன் உத்தவனுக்கு உரைத்த இந்த அறிவுரைகளே உத்தவ கீதை எனப்படும்.
இது போல் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.